நம்ம அது ரெண்டுமே பார்த்து மிஸ் பண்ணி இது எனக்கு ஒரு வெக்கம் வேற. என்னையா நம்ம பேசுறது, என்ன பேசுறது, அந்த வெக்கத்திலேயே இல்லைங்களா. முன்னெல்லாம் வந்து நம்ம மேகசின்ஸ் உங்களை மாதிரி பிஆர்ஓ எல்லாம் தான் எங்களை எல்லாம் ப்ரமோட் பண்ணதே. இல்லன்னா அப்பயே சார் யூடியூப் எல்லாம் கிடையாது. ப்ரமோஷன்னாவே மேகசின்ஸ் தான். ஹீரோல அம்மா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா அருணாச்சலம் பாட்டி மீனாவை குழந்தையில பார்த்துட்டு மருமகளா வந்து நிக்குது, ஹீரோயினா நிக்குதுன்னு போது அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அப்ப ஆக்சுவலா இது அங்கிள்னா கூப்பிடும், அதுக்கு வந்து எழுதணும், அந்த படத்தை பார்த்து எழுதணும். அந்த படத்தை பார்த்து எழுதுறதுக்கு எனக்கு வரவே வராது. அப்போ ஜிஎம் குமார், நடராஜன் சார்லாம் தூர்தர்ஷனுக்கு வருவாங்க. சரி 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 நீ அழாத, சமாதானம் ஆயிட்டு நீ சென்னைக்கு கிளம்பி வா அப்படின்னு. சரி நான் வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து 2 நாள் 3 நாள் தான் ஏவிஎம்ல வீரா பூஜை போட்டாங்க. பாருங்க அந்த குழந்தை அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிற குழந்தையெல்லாம் திருத்தாதீங்க, இதெல்லாம் திருத்தக்கூடாது, உண்மையை சொல்றாங்க, இதை திருத்தாதீங்க, அந்த மாதிரி எல்லாம் திருத்தக்கூடாது, விடுங்க. ரொம்ப லாங் கேப் விட்டதுக்கு அப்புறம் 7 வருஷம் ஆல்மோஸ்ட். ஆமா 86ல மிஸ்டர் பாரத். ஆமா அப்புறம் ஒரு முதுகுல வந்து ஹஞ்ச் பேக் வச்சு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி நீங்க வந்து அவரு இந்த மாதிரிலாம் திட்டுறாம, ஐயோ திட்டுறாமன்னு எனக்கு அப்படியே ஃபிளாஷ் கட் ஓடுது. நீங்க டைரக்டர் கிட்ட பேசுங்கப்பா, ரொம்ப இதுவா எடுக்க வேணாம். ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா திருவண்ணாமலை போனோன்னு. அது சுந்தரமூர்த்தி சார் அவரெல்லாம் நல்லா பேசுவார் இல்லைங்களா பிராங்கா, ஏன்னா அவரெல்லாம் அதனால அவர் சொல்லியிருக்காரு. இப்ப நினைச்சா கூட எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சீரியல்ல கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றாங்க பசங்க, ஷாட்டுக்கு வரமாட்டேன்றாங்க. அப்போ கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ண, இது சண்முக பிரியா என் பொண்ணுங்க சார், எங்க அம்மான்னு எங்க அம்மாவை பார்த்தாரு. பார்த்து பேசிட்டு உட்காருமா சொன்னேன், என்ன பாப்பா என்ன பார்க்க வந்தீங்களா அப்படின்னு. இல்ல நான் இந்த தண்ணியில விளையாடுறதுக்கு வந்தேன். அதுக்கு தெரியும் எனக்கு ஐயோ இதெல்லாம் தான் பாருங்க அந்த குழந்தை அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிற குழந்தையெல்லாம் திருத்தாதீங்க, இதெல்லாம் திருத்தக்கூடாது, உண்மையை சொல்றாங்க, இதை திருத்தாதீங்க, அந்த மாதிரி எல்லாம் திருத்தக்கூடாது, விடுங்க, அவங்க போக்குல விடுங்க, அதுதான் நல்லது அப்படின்னு. அப்புறம் அங்கேயே உட்காந்து அவங்க அம்மாவோட ஸ்டில் எடுத்து பாப்பாவோட ஸ்டில் எடுத்து அந்த படம் ஒரு அதுக்கப்புறம் நாங்க இதுக்கு வேற போனோம், ஹைதராபாத் வேற போனோம். ஏன்னா அது வந்து அந்த செட் எல்லாம் யாருது, நம்ம ரோஜா வீடு, மீனாவோட வீடு தான் ராஜமன்றி, இந்த ரிவர் ஓரத்துல போட்டிருந்தது. அதுக்கப்புறம் கிராம வீடு மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, கிராமத்து வீட்டுல, அது வந்து ஹைதராபாத்ல எடுத்தது. சோ அப்புறம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவரோட நடிச்சோம். ரொம்ப லாங் கேப் விட்டதுக்கு அப்புறம் 7 வருஷம் ஆல்மோஸ்ட். ஆமா 86ல மிஸ்டர் பாரத். ஆமா அதுக்கப்புறம் வீராக்கு அப்புறம் பெரிய கேப். ஆமா அதுக்கப்புறம் அருணாச்சலம் 97 அருணாச்சலம் வரும்போது எனக்கு கதையெல்லாம் சொல்றாங்க. ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துல கூப்பிட்டு எனக்கு சுந்தர் சார் இருந்தாரு, சுந்தர் சி சார், அப்புறம் அவங்க குரூப் எல்லாம் உட்காந்து கதை சொன்னாங்க. அப்ப நான் ஆல்ரெடி ஒரு மொட்டை அடிச்சிருந்தேன். ஒரு படத்துக்கு குடும்ப சங்கிலின்னு ஒரு பாருங்களேன், அந்த படத்துக்காக நான் மொட்டை அடிச்சிருந்தேன், ஒரிஜினல் மொட்டை அடிச்சிருந்தேன். அந்த மொட்டை அடிச்சிருந்தேன். அது அந்த மொட்டையோட போனோடனே எல்லாரும் சொன்னாங்க, இதுலயே வந்து சின்னதா முடி வளர்ந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு வச்சுக்கலாமா. ஓகே. அப்புறம் ஒரு முதுகுல வந்து ஹஞ்ச் பேக் வச்சு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி நீங்க வந்து அவரு இந்த மாதிரிலாம் திட்டுறாம, ஐயோ திட்டுறாமன்னு எனக்கு அப்படியே ஃபிளாஷ் கட் ஓடுது. ஐயோ நம்ம திருவண்ணாமலையில திட்டு வாங்கணும், இவங்க திருப்பி திட்டுறா மாதிரின்றாங்களே, சரி நம்ம போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு. இதுல என்னன்னா ஆச்சிமா விட வயசாகும் அந்த மாதிரி. உடனே பஞ்சப்பா போன், அவரு தான் பஞ்சாயத்து தலைவர் எனக்கு. அவருக்கு போன் அடிச்சு, அப்பா இந்த மாதிரி கேட்டாங்க,
பட் நான் வந்து மனோரமா ஆட்சிக்கெல்லாம் பெரியவங்களா வயசான கிளவியா பண்ணணுமா, கூனெல்லாம் வச்சு பண்ண சொன்னாங்கப்பா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வயசானதா இருக்கும். இந்த பாருமா, நீ என்ன வயசுன்னு உலகத்துக்கு தெரியும், ஆச்சிமாக்கு என்ன வயசுன்னு தெரியும். இது என்ன இந்த காம்படிஷன்ல இருக்க நடிகர்னு வந்துட்டா எல்லாம் தான் பண்ணணும், உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நீ அதை மிஸ் பண்ணாத. சரின்னு சொல்லி நான் சரின்னு தாங்கப்பா சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னைக்கு நம்ம ரெஃப்யூஸ் பண்றது? இதெல்லாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கு. அவர் கூட ஒரு வார்த்தை நின்னாவே போதும்னு எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படி இது வேணாம்னு சொல்லுவோமா? சொல்லிட்டான்ப்பா வந்திருக்கேன், ஆனாலும் நீங்க டைரக்டர் கிட்ட பேசுங்கப்பா, ரொம்ப இதுவா எடுக்க வேணாம். ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா திருவண்ணாமலைக்கு போனோன்னு. அதனால சொல்லுங்கப்பா, அது பாத்துக்கலாமா, நம்ம சொல்லலாம், நீங்க தைரியமா பண்ணுமா அப்படின்னு. எவ்வளவு இருந்தாலும் ஒரு புதுசா கம்பெனில கேட்கறாங்க, பஞ்சுப்பாக்கு தான் போன் பண்ணி பேசுவோம். அவரும் சரி சொல்லிட்டாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு எங்க ஷூட்டிங்னா 8th ஃப்ளோர்ல மாத்தாடு மல்லிகை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கெட்டப்லாம் சுந்தரமூர்த்தி சார் தான் ஆஸ் யூஷுவல். அவர் தான் கெட்டப் பண்றாரு, வச்சோடனே எனக்கு வலிக்குது. அது வந்து ஸ்பாஞ்சில பண்ணல. இப்ப சூர்யா சார்லாம் பண்ணதெல்லாம் வேற. அப்ப வந்து அப்படியெல்லாம் அது வந்து நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அந்த பிராக்சர் அந்த மாவு கட்டு ஒரு ரவுண்ட் செஞ்சுட்டாங்க, அதுவே ஸ்பாஞ்ச் வச்சிருக்காங்க. அதை வச்சு கட்டிட்டோம், நம்ம கட்டிக்கணும். கட்டிட்டு தான் அடையாளம் கொடுத்து பிளவுஸ் தைச்சாங்க. அதுக்கு மேல வரணும்ல பிளவுஸ், ஒரு தோராயமா பண்ணினேன். அதை வச்சு கட்டினோன்னு சுந்தரமூர்த்தி சார் வலிக்குது சார், நிமிந்தா வலிக்குது சார், இப்படியே இருந்தா ஒண்ணும் தெரியல சார், அப்படியே இருக்கு சார், எப்படி சார் சாப்பிடுறது அப்புறம் இப்படியே இருக்கணும் சார் அப்படின்னு. இத போல ஒரு வந்து ரஜினி சார் கிட்ட சொல்லி இருப்பார் போல இருக்கு. அவங்களுக்கு வலிக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்துருவேன், என்ன ரெடி பண்ணி சொல்லுங்க சார் அங்க போயிடுவாரு சாருக்கு. சுந்தரமூர்த்தி சார் அவரெல்லாம் நல்லா பேசுவார் இல்லையா, பிராங்கா. ஏன்னா அவரெல்லாம் அதனால சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அவங்களுக்கு வலிக்குது போல இருக்கு பாவம், அது போட்டு அப்படி குடிஞ்சிட்டே உட்காந்துருக்காங்க மேக்கப் ரூம்ல கூட அப்படின்னு. இத அவர் மைண்ட்ல வச்சுக்கிட்டாரு. நான் ஷார்ட்டுக்கு வரேன்னா அது எப்படி சொல்லுவாரா இல்ல சொல்ல எப்படிதான் எனக்கு தெரியாது. நான் வந்துட்டேன்னா ஒரு ஷார்ட் தான் எடுப்பாங்க. அவ்வளவு பெரிய ஹீரோங்க, அவ்வளவு பெரிய ஹீரோ, அத்தனை ஆர்டிஸ்ட், ஜெய்சங்கர் சார், ரவிச்சந்திரன் சார், ஆச்சிமா, சௌந்தர்யா, எவ்வளவு வெளிநாடு நிர்மலாக்கா, அந்த பெரிய பட்டாளம் அந்த சாங்கு மாத்தாடு. ஆனா நான் வரும்போது இப்படித்தான் வருவேன், ஏன் நிமிந்தா வலிக்குது, அவங்க இப்படியேதான் வருவேன். வந்த உடனே என் ஷார்ட் தான் எடுப்பாங்க. அவங்க க்ளோஸ்அப்ஸ் என்ன எடுக்கணும், அது எடுக்கணும், அதெல்லாம் எடுத்துட்டு தான் என்ன அனுப்பிடுவாங்க. அப்பதான் நான் நினைச்சிட்டேன், இப்ப நினைச்சா கூட எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சீரியல்ல கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றாங்க பசங்க, ஷார்ட்டுக்கு வரமாட்டேன்றாங்க. அந்த அம்மா வந்துருச்சா, அதாவது நான் வந்து நிக்கிறேன்னால கேட்டுக்கிறாங்க, நம்ம எப்படா டைலாக் பேசுவோம் அந்த ஆர்வத்துல போலான்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காலகட்டங்கள்ல அவர் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் வெயிட்டிங்ல இருப்பாரு அவங்களுக்கு எடுத்துருங்க. ஏன்னா அது வலிக்குதுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவர் என்னைக்கோ ஒரு நாள் சொல்லியிருக்காரு, அதேதான் கடைசி வரலும் ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கு எடுத்துடலானே சொல்லுவார். அதே மாதிரி மேல்கோட்டைக்கு போயிட்டோம். மேல்கோட்டைக்கு போனோன்னு எனக்கு டென்ஷனே அப்பதான். இவரு தானே எழுதுறது, நம்ம கேசி மோகன் சார் தானே. அவர் வந்து அநாத பையில அது இதுன்னு டைலாக் எழுதுனா சுந்தரமூர்த்தி சார் கிட்ட சொல்றேன், சார் இது என்னங்க சார் இந்த மாதிரி எழுதிருக்காங்க, எனக்கு ஏற்கனவே என்னை வந்து அடிக்காத குறையா திருவண்ணாமலையில இருந்து அனுப்பி வச்சாங்க. ஒரு சின்ன டைலாக், என்ன வந்து சேர்ந்துடலான்னு பாக்குறேன்னு ஏதோ அதிகாரம் பண்ணிட்டேன்னு, இது அநாத பையில அது இதுன்னா. அப்பதான் வேற ஆச்சிமா ஏதோ மீட்டிங்ல பேசுறாங்க, ஒரு பெரிய பிரளயமே வந்து அதை இவர் ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாரு. உடனே ஆச்சிமாங்க அடுத்த படமே நடிக்கிறாங்க. அது அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு இது. முத்து அருணாச்சலம் ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன சார் இப்பதான் ஒரு பிரளயமே முடிஞ்சுக்கு, நான் அண்ணாத பேர்லன்னா நான் மைசூர் விட்டு வரவே இல்லை, பேசாம இங்கேயே வேலை பார்த்துட்டு இங்கேயே இருக்கிறேன் நான், எனக்கு பயமா இருக்கு சார். அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, சினிமா ஒண்ணு இல்லைன்னு இவரு சுந்தரமூர்த்தி சார் சொல்லு. சரி எப்ப கூப்பிடுவாங்களோ தெரியல, எல்லாருக்கும் எடுத்துட்டு இருக்காங்க ஷார்ட்.
எனக்கு எப்பவுமே ஒரு இது என்னன்னா 5:30 மணிக்கு சன்செட் ஆகும் போது சீக்கிரம் சீக்கிரம் வாங்க 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 மறுபடியும் நடிங்க டைம் ஆகுது வரல. ஏயா நான் இந்த டைலாக் மாத்துங்கன்னு சொல்லி கேட்கலான்னு இருக்கிறேன், இந்த நேரத்துல லைட்டு போகுது, இந்த 7 படிக்கட்டும் இறங்கி ஓடியாங்க. நீங்க பாருங்க படிக்கட்டை பார்க்காம நடங்க. ஏங்க முதல்ல மைண்ட்லயே ஏற மாட்டேங்குது, பயமா இருக்குது இந்த டைலாக் சொல்றதுக்கு. இதுவும் பேசணும், படிக்கட்டை பார்க்காம நடக்கணும், தலைய வேற ஆட்டிக்கணும். நான் 85 வயசு கிளம்பின்றதை நான் காட்டணும். கோம்பு வேற இது, இந்த ஹஞ்ச் பேக் வேற வலிக்குது. இத்தனை கஷ்டத்துல நான் என்னங்க இது பயமா இருக்கு. அந்த டைலாக்கு திக்குது. யார பார்த்து யாரோட சொத்தை யாருக்கு யாரா எடுத்து கொடுக்கறது? அனாத பையல இது வேற வழியில. சீக்கிரம் சிராஜ் அவர் தான் கோ டைரக்டர் இல்லைங்களா, அவர் வந்து டைம் ஆகுது சீக்கிரம் சொல்லுங்க. சொல்றேன் சார் பயமா இருக்கு சார், மாத்த மாட்டாங்க. அதெல்லாம் ஓகேவா டைலாக் நீங்க பேசுங்க, இப்ப போய் டைலாக் மாத்து அதெல்லாம் கேட்க கூடாது. எனக்கும் பயம், நம்ம போய் எப்படி டைலாக் மாத்துங்கன்னு கேட்கறது, நம்ம சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்து இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேமரா இருக்கு, இப்படி இந்த மாதிரி கேமரா வச்சுட்டாங்க. அவர் ரஜினி சாரை பார்த்துட்டே பேசுற மாதிரி அப்படியே பேசி இறங்கி நின்னங்க. எங்க இருந்தோ கைத்தட்டுற சத்தம், இப்படி எங்க யார் கைத்தட்டு, அவர் கைத்தட்டுனதா மலைக்கோட்டையில எத்தனை பேர் இருப்பாங்க அந்த ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்டும் கைத்தட்டணும். எனக்கு கை கால்லாம் நடுங்குது. நம்ம தப்பா பேசுறது கை தட்டுறாங்களா, என்னத்துக்கு தட்டுறாங்க? எங்கே உட்கார்ந்து இருந்தாருங்க, எப்படி எனக்கு அந்த டைலாக் கேட்டது, எப்படி என்ன பார்த்தாரு, எதுவுமே எனக்கு நேரம் வந்து இப்படி பிடிச்சிட்டாரு. என்ன பிரமாதமா நடிச்சு அப்படியே சொல்ல அழுகுறேன் நான். ஏன் சந்தோஷமா இருக்குங்க சார், சந்தோஷத்தை கூட எனக்கு ஐடியா அது அந்த ஆனந்த கண்ணீர் உண்மையாவே சொல்லி முடிச்சுட்டா. நான் சுந்தரமூர்த்தி சார் கிட்ட போய் சொல்ல, சார் அவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன விடுங்க, அவரே சொல்லிட்டாரு. எனக்கு எப்பவுமே அவர் ஒருத்தர் தான் அந்த படங்கள்ல எல்லாம் ஒரு பெரிய துணையா இருக்கும். கேர்ஃபுல்லா நடிப்பையும். நம்ம ஏதாவது சொல்லிட்டா, இந்த பையன் ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணிட்டானா, அம்மா நீங்க இல்லம்மா இனிமே 2 சீன்ல நீங்க இல்ல, இவருக்கு பதில் இவர் நடிப்பாரு போட்டுருவாங்க. முன்னாடி ஆச்சிமா உட்காந்துருக்காங்க எல்லாம் பின்ன வரிசையில், என்ன மட்டும் கூப்பிடவே இல்லை. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அது நம்மளை கூப்பிடவே இல்லை. ரகுவரன் பேசுறாங்களேன்னு நான் உடனே ரொம்ப லாஜிக்கா பேசுறேன். ஏங்க ரகுவரன் எல்லாம் பேசுறாரு, அவரெல்லாம் விட்டீங்களா, அவரெல்லாம் தலைவர் போட்டு அடிக்கிறாருல்ல, ஒன்னும் அடிக்கலையே. அதாவது அவரு தனிப்பட்ட முறையில பாராட்டணும்னு அவருக்கு தோணி இருக்கு பாருங்க, இல்லைங்களா? அந்த அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு படையப்பாலாம் அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுத்தாரு. வெறும் 25,000 ரூபாய் மட்டும் அட்வான்ஸ் மட்டும் வாங்கினேன், பேலன்ஸ் எல்லாம் நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு அதே மாதிரி அவங்க வச்சிருந்து, அப்புறம் கர்நாடகா பேங்க்ல எனக்கு பிக்ஸட் டெபாசிட் போட்டு கொடுத்தாங்க. அவர் மனசுல அந்த பீரியட்ல நான் இருந்தேங்கிறது பெரிய விஷயம், பெரிய பாக்கியம். எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அவர் வீட்டுக்கு போனோம், வந்துட்டோம். என்னுடைய ஜென்ம சாபல்யம் அடைஞ்சா மாதிரி. ஏன்னா நான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் வெயிட் பண்றேன்.